அனுபவ பாடங்களாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அனுபவ பாடங்களாக இருக்கும். இதை நாங்கள் முதல்லயே சொன்னோம், நீ கேட்டியா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான வார்த்தையை இவங்க லைஃப்ல அனுபவிக்காம கடக்க மாட்டாங்க. கையில பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. எப்பயுமே பெரும்பணம் அப்படின்றது, ஏன்னா குரு ஆல்ரெடி பெரும்பணம், பணம்ன்றது சுக்கிரன், ரெண்டுமே. இந்த சுக்கிரன் உச்சமடைஞ்சு குரு இருக்காரு, அப்போ எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? என்ன ஆயிடுது அப்படின்னா, இவங்க கையில் வரக்கூடிய பணம் தன்னுடைய எதிர்கால சந்ததியினருக்காக, அதாவது தன்னோட பிள்ளைகளுக்காக, தன்னுடைய அதாவது எதிர்காலத்தில் நம்ம வரக்கூடிய பேரன் பேத்தி இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தம் அனுபவிக்கிறதுக்காக இருக்குமே தவிர்த்து இவங்க அதை அனுபவிச்சாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும், கையில் பணம் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு கெட்டவங்க யார் அப்படின்னா இவங்களா தான் இருப்பாங்க. நம்பி ஏமாந்து போகிறது. எனக்கு இந்த வாழ்க்கை போதுங்க, ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கிட்டு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதில் போய் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு போகிறவங்களாம் இவங்க தான். இவங்களுக்குலாம் வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை ட்ராவல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராகிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஆன்மீக சொற்பொழிவு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நாட்டம் இருக்கக்கூடிய விஷயங்கள், கோயில் குளங்கள் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குது. அதிகமாக பேச மாட்டாங்க. மீனராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. இவ்வளோ பேச மாட்டாங்கன்றீங்க, இவ்வளோ நல்லவங்க தானே, அப்படியே பிடிக்காம போகுது, என்ன காரணம்? இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா மீன், ரெட்டை மீன்.